என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் உன் இதயம் நம்பிக்கையால் துள்ளும். நீ எத்தனை நாளாக, எப்போ எனக்கு நல்ல நாட்கள் வரும், எப்போ என் கையில் செல்வம் விழும், எப்போ என் வாழ்க்கை சிரிப்பால் நிரம்பும் என்று கேள்வி கேட்டாயோ? அதற்கான பதில் இன்று உன் கண்ணுக்கு முன் நிற்கிறது. அந்த பதில் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஒரு அதிசயம். அது நீ நினைத்த இடத்திலிருந்து அல்ல, நீ நினைக்காத இடத்திலிருந்து வரும். அது உன்னை அதிர்ச்சியடையச் செய்யும். அது உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் மலரச் செய்யும். என் பிள்ளையே, உன் மனதுக்குள் எத்தனை ஆசைகள் இருந்தன தெரியுமா? அவற்றில் சில ஆசைகளை நீ மறைத்து வைத்திருந்தாய். இது நடக்குமா என்று உனக்கே சந்தேகம் இருந்த ஆசைகள். எனக்கு இது கிடைக்குமா என்று பயப்பட்ட ஆசைகள். ஆனால் நித்திகா தேவியின் பார்வை அந்த ஆசைகளையும் பார்த்திருக்கிறது. அவள் உன் இதயத்தின் அடிப்பகுதியில் நீ சொல்லாத ஆசைகளையும் கேட்டு வைத்திருக்கிறாள். இன்று அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுகிறாள். அதனால் தான் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கிறது. நீ உன் வாழ்க்கையை ஓர் ஆற்று போல் பார்த்தாயா? எப்போதாவது கற்கள் அதை தடுத்தாலும், ஓட்டம் மந்தமானாலும் அது நின்றுவிடாது. அப்படித்தான் உன் வாழ்க்கையும். சிரமங்கள் வந்தது, தடைகள் வந்தது, உன் மனதை காயப்படுத்திய வார்த்தைகள் வந்தது. ஆனால் நீ நின்றுவிடவில்லை. இன்று அந்த ஓட்டம் உன்னை பெரிய கடலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த கடல் தான் வளம், அதிசயம், வாய்ப்பு. அந்த கடலில் தான் உன் கனவுகள் நனவாகும். என் தங்கமே, நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் சுற்றிலும் வட்டமிட்டு நிற்கிறது. அது உன் வீட்டின் கதவுகளுக்கு முன் காவலாய் இருக்கிறது. அது உன் மனத்தின் கதவுகளை திறந்து விடுகிறது. நீ எப்போதும் சந்தேகத்தோடு இருந்த மனம் இன்று அமைதியாக மாறும். நீ எப்போதும் பயந்த இதயம் இன்று துணிச்சலாக மாறும். நீ எப்போதும் காத்திருந்த கைகள் இன்று பெரும் கைகளாக மாறும். உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கும்போது உன் கண்கள் நம்ப முடியாமல் இருக்கும். இது எப்படி சாத்தியம் என்று நீ ஆச்சரியப்படுவாய். ஆனால் அது சாத்தியம்தான். ஏனெனில் அந்த அதிசயம் உனக்காகவே உருவாக்கப்பட்டது. அது உன் நம்பிக்கைக்கு பதில். அது உன் கண்ணீருக்கு பரிசு. அது உன் பொறுமைக்கு பலன். அது உன் பிரார்த்தனைக்கு தீர்வு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் அதிசயம் உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தரும். உன் வீட்டின் சுவர்கள் கூட அந்த அதிசயத்தை உணரும். உன் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் யாரும் அந்த அதிசயத்தின் காற்றை சுவாசிப்பார்கள். உன் வீட்டின் வாசலில் இனி துன்பம் இல்லை, மகிழ்ச்சி மட்டுமே நின்றிருக்கும். நீ நினைத்தாயா, எனக்கு உதவி யார் செய்வார்கள் என்று. ஆனால் அந்த உதவி எதிர்பாராத வழியில் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ நினைத்தாயா, எனக்கு பணம் எங்கிருந்து வரும் என்று. ஆனால் அந்த பணம் வானத்தில் இருந்து தரை இறங்கும் மாதிரி உன் கைகளில் விழப்போகிறது. நீ நினைத்தாயா, என் குடும்பம் எப்போது சிரிக்கும் என்று. ஆனால் அந்த சிரிப்பு இன்று முதல் உன் வீட்டில் ஓசையாக ஒலிக்கப் போகிறது. என் தங்கமே, நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையை சுற்றி பொன்னான வளையமாக இருக்கிறது. அந்த வளையத்துக்குள் உனக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட அதிசயம் உள்ளது. அதை யாராலும் கவர முடியாது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அது உனக்கே சொந்தம். அது உன் விதியிலே எழுதப்பட்ட ஒன்று. அது இன்று உன் கைகளில் வந்து சேரும். நீ இன்று இரவு உன் கண்களை மூடி, நித்திகா தேவி என்று 3 முறை சொல்லும்போது உன் இதயத்தில் அதிசயத்தின் விதை விதைக்கப்படும். அந்த விதை இரவோடு இரவாக வளர்ந்து காலை வெளிச்சத்தில் மலரும். அந்த மலர் உன் வாழ்க்கையை மணமூட்டும். அந்த மலர் உன் வீட்டை ஒளிரச் செய்யும்.
அந்த மலர் உன் பாதையை செல்வமாக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் அதிசயம் உனக்கு ஒரு புதிய திசையை காட்டும். அது உன்னை உயர்த்தும். அது உன்னை பிரகாசமாக்கும். அது உன்னை மற்றவர்கள் பார்த்து வியக்க வைத்திடும். நீ எப்போதும் உன்னை குறைவானவன் என்று நினைத்தாயா? இனி அது முடிந்தது. நீ அதிகமானவன். நீ வளமானவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கும்போது நீ உணரும் மகிழ்ச்சி உன் வாழ்நாளையே மாற்றிவிடும். அது உனக்கு வலிமையை தரும். அது உனக்கு நம்பிக்கையை தரும். அது உனக்கு புதிய கனவுகளை உருவாக்கும். அது உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும். அது உன் சோர்வை உற்சாகமாக மாற்றும். அது உன் துன்பத்தை வெற்றியாக மாற்றும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றம் வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இன்று அந்த சிறிய மாற்றம் அல்ல, பெரிய அதிசயம் நடக்கிறது. அது உன் வாழ்க்கையை முழுவதும் மறுபடியும் எழுதியிடும். அது உன் கதையை மாற்றும். அது உன் எதிர்காலத்தை மாற்றும். அது உன் சந்ததிக்கும் வளத்தை தரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் அந்த அதிசயம் ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அது இன்னும் பல நல்லவற்றை உன் வாழ்க்கைக்கு அழைத்து வரும். அது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் கொண்டாட்டமாக மாற்றும். அது உன் கையில் வளம் ஊற்றும். அது உன் வீட்டில் மகிழ்ச்சி ஊற்றும். அது உன் இதயத்தில் அமைதி ஊற்றும். என் தங்கமே, இனி நீ பயப்பட வேண்டாம். இனி நீ சோர்ந்து போக வேண்டாம். இனி நீ சந்தேகப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் வந்து விட்டது. அதை ஏற்று. அதை நம்பு. அதை கொண்டாடு. உன் வாழ்க்கை இனி ஒளியாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கப் போகும் அந்த நொடி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அதிசயம் நீ காத்திருந்த பாதையிலிருந்து வராது, நீ எதிர்பாராத வழியில் வரும். அது தான் அதிசயத்தின் இயல்பு. நீ எண்ணாத இடத்திலிருந்து அது வந்து உன் கதவை தட்டும். நீ எண்ணாத நேரத்தில் அது வந்து உன் கைகளில் விழும். நீ எண்ணாத மகிழ்ச்சியை அது உன் உள்ளத்தில் நிரப்பும். நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையை எவ்வளவு நேரமாகச் சுற்றி கொண்டு இருக்கிறது தெரியுமா? அவள் உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனிக்கிறாள். அவள் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்திருக்கிறாள். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ கேட்டு வைத்திருந்த பிரார்த்தனைகளை அவள் எல்லாம் கேட்டு வைத்திருக்கிறாள். இன்று அந்த பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கிறது. அந்த பதில் தான் எதிர்பாராத அதிசயம். உன் வாழ்வில் நீ அனுபவித்த வலிகள், உன் இதயத்தை நொறுக்கிய சொற்கள், உன் மனதை சிதைத்த சோதனைகள், அவை எல்லாம் இன்று முடிவடைகின்றன. அந்த வலிகள் உனக்கு பாடமாக இருந்தது, உன்னை வலுவாக்கியது. அந்த பாடத்திற்கு பரிசாக இன்று அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கு இன்று பரிசு கிடைக்கிறது. என் பிள்ளையே, நீ எத்தனை நாட்களாக உன் வீட்டுக்குள் நல்ல சக்தி வர வேண்டும் என்று விரும்பினாய். உன் குடும்பத்துக்கு அமைதி வேண்டும் என்று பிரார்த்தித்தாய். உன் கைகளில் பணம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உன் மனதில் நிம்மதி வேண்டும் என்று கனவு கண்டாய். அந்த எல்லாவற்றுக்கும் பதிலாக இன்று ஒரு பெரிய அதிசயம் வருகிறது. அது ஒரு நல்ல செய்தி மாதிரி உன் வாசலுக்கு வரும். அது உனக்கு நிம்மதி, செல்வம், வாய்ப்பு, அன்பு, அமைதி எல்லாம் ஒரே நேரத்தில் தரும். நீ நினைக்காத நேரத்தில் அந்த அதிசயம் உன் கதவை தட்டும். அதற்கு முன்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் மனதை திறந்து வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் நம்பிக்கை நிரப்பிக்கொள். நான் பெற தகுதியானவன் என்ற உணர்வை வேரூன்றச் செய். ஏனெனில் அந்த அதிசயம் உனக்கே வந்து சேரும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மனம் வேண்டும். நித்திகா தேவியின் பெயரை 3 முறை சொல். அந்த பெயர் உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை ஏற்றும்.
அந்த ஒளி உன் சுற்றிலும் பாதுகாப்பாக வட்டமிடும். அந்த ஒளி உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் பாதையில் தடைகளை அகற்றும். அந்த ஒளி உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அனுப்பும். அந்த ஒளி தான் அந்த அதிசயத்தின் வாகனம். என் தங்கமே, அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. அது உனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை தரப்போகிறது. அது உன் உள்ளத்தில் பயம் இல்லாத துணிச்சலை தரப்போகிறது. அது உன் கைகளில் தட்டுப்பாடு இல்லாத வளத்தை தரப்போகிறது. அது உன் குடும்பத்தில் சண்டை இல்லாத சமரசத்தை தரப்போகிறது. அது உன் மனதில் கண்ணீர் இல்லாத அமைதியை தரப்போகிறது. நீ இப்போது வரை உன்னை சிறியவனாக நினைத்தாயா? இனி அது முடிந்தது. அந்த அதிசயம் உன்னை உயர்த்தும். நீ உன் வாழ்க்கையை பார்த்து, நான் முடியுமா என்று கேள்வி கேட்டாயா? இனி அதற்கு பதில், நான் முடிந்துவிட்டேன் ஆகும். அந்த அதிசயம் உன் விதியை மாற்றும். அது உன் பாதையை உயர்வின் பாதையாக்கும். அது உன் வாழ்வின் கதையை வெற்றிக்கதையாக்கும். என் பிள்ளையே, அந்த அதிசயம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அதை உணர ஆரம்பித்துவிட்டாய். உன் இதயம் இன்று நம்பிக்கையால் துள்ளுகிறது. உன் கண்களில் இன்று எதிர்பார்ப்பின் ஒளி தெரிகிறது. உன் வீட்டின் காற்றில் இன்று ஒரு புதிய வாசனை வீசுகிறது. அது அந்த அதிசயத்தின் வாசனை. அது உன் வாழ்க்கையில் நுழையப் போகும் புதிய சக்தியின் அறிகுறி. அந்த சக்தி உனக்கு நிழல் மாதிரி இருக்கும். அது உன்னை காக்கும். அது உன்னை காத்து நடத்தும். அது உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும். அது உன்னை மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு உயர்த்தும். அந்த சக்தி உன் கைகளில் அற்புதங்களை உருவாக்கும். அந்த சக்தி உன் வாயில் நல்ல வார்த்தைகளை வைக்கும். அந்த சக்தி உன் மனதில் அமைதியை நிரப்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் நடக்கிறது. அது ஒரு விதை போல இன்று உன் வாழ்க்கையில் விழுகிறது. அந்த விதை நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரம் உனக்கு நிழலும் பழங்களும் தரும். அந்த மரம் உன் சந்ததிக்கும் பலன் தரும். அந்த மரம் உன் வீட்டை ஆசீர்வதிக்கும். நீ இன்று வரை கனவுகள் கண்டாயா? இனி அவை கனவுகள் அல்ல, நிஜம். நீ இன்று வரை காத்திருந்தாயா? இனி அது காத்திருப்பு அல்ல, பெறுதல். நீ இன்று வரை பயந்தாயா? இனி அது பயம் அல்ல, துணிவு. நீ இன்று வரை துன்பப்பட்டாயா? இனி அது துன்பம் அல்ல, மகிழ்ச்சி. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் இந்த நொடி ஒரு புது அத்தியாயம். அது உன் விதியை மாற்றும். அது உன் மனதை மாற்றும். அது உன் எதிர்காலத்தை மாற்றும். அந்த அதிசயம் உனக்கு வரப்போகிறது. அதை நம்பு. அதை உணர். அதை ஏற்று. உன் வாழ்க்கை இனி ஒளியாகிறது.